الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவரை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை நோற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு உன்னதமான நேரத்திலே பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை சந்தோஷமாக வரவேற்றிருக்கிறார்கள். ரமலானை சந்தோஷமாக வரவேற்பது அது ஈமானுடைய வெளிப்பாடாக அடையாளமாக இருக்கிறது. நோன்பை பாரமாக கருதக்கூடாது. ரமலானுடைய நோன்புகளை வெறுப்போடு நோக்கக்கூடாது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நோன்புகளை நோக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் நெருங்குகிற போது சஹாபாக்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை, மகிமைகளை சொல்லி சந்தோஷமாக இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு நோட்பார்கள். ரமலானுக்கு தயாராக வேண்டும், ரமலானை சந்தோஷமாக அடைந்து நோன்புகளை நோக்க வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக சஹாபாக்களை இந்த நோன்பை வரவேற்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறுவார்கள். எனவே அல்லாஹு தஆலா கூட அல் குர்ஆனில் இந்த கடமையை பற்றி சொல்கிற போது, நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்துத்தான் அல்லாஹ் இந்த கடமையை விதியாக, கட்டாயமாக, ஃபர்லாக அல்லாஹ் ஆக்குகிறார். எனவே நோன்பு நோட்பது பாரமாக இருக்கிறதா?
நோன்பு பிடிப்பது சிரமமாக இருக்கிறதா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஈமான் இன்னும் பூர்த்தியாகவில்லை. பூர்த்தியான ஈமானை நாங்கள் இன்னும் அடைந்து கொள்ளவில்லை. ஏன்? அல்லாஹு தஆலா நோன்பாளிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்றுதான் அவர்களை அழைக்கின்றான். முஸ்லீம்களே என்று அவர்களை அழைக்கவில்லை. ஈமான்தாரிகளே என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அழைத்துத்தான் இந்த நோன்பை விதியாக கடமையாக அல்லாஹு தஆலா ஆக்குகின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு ஒரே அடியாக திடீரென்று இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. ஏனைய நபிமார்கள், ஏனைய சமூகத்தார்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. என்றாலும் அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த நோன்பை ஒரே அடியாக திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ முஃமின்களுக்கோ அல்லாஹ் கடமையாக்கவில்லை. மாறாக 4 கட்டங்களாக, எப்படி அல்லாஹு தஆலா மதுபானம் அருந்திய அந்த சமூகத்துக்கு மதுபானம் அருந்தக்கூடாது என்று 4 கட்டங்களாக அல்லாஹ் சொன்னானோ, அதே போன்று இந்த ரமலானுடைய நோன்பை விதியாக்குவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல நிலைமைகளை கொடுத்து, அந்த நிலைமைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நோன்புகளை நோட்டு வந்தார்கள். இறுதியாகத்தான் நாங்கள் பிடிக்கின்ற இந்த முறையில் அல்லாஹு தஆலா நோன்பை விதியாக ஆக்குகின்றான். ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான நோன்புகளை பிடித்து வந்தார்கள். அல்லாஹ் கடமையாக்கவில்லை. முன்னோர்கள் பிடித்திருக்கிறார்கள் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி 2 விதமான நோன்புகளை பிடித்தார்கள். ஒன்று, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள். அதே போன்று அந்த காலகட்டத்திலே முஸ்லீம் அல்லாத யூதர்களும் பிடித்து வந்த ஒரு நோன்புதான் ஆஷூராவுடைய நோன்பு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த அந்த தினத்தை ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆஷூராவுடைய நோன்பை நோக்குகிறார்கள். இது முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை பார்த்து ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் விரும்பினால் நோன்பு நோக்கலாம், விரும்பினால் அந்த நோன்புக்கு பகரமாக ஃபிதியா கொடுக்கலாம், ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் என்று கட்டாயப்படுத்தாமல் அல்லாஹு தஆலா இஷ்டத்தை கொடுக்கின்றார். என்றாலும் வஅன் தஸூமு கைருல் லக்கும், விரும்பினால் நோன்பு பிடிக்க வேண்டும், அல்லது அந்த நோன்புக்கு பகரமாக ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்தாமல் விருப்பத்தை கொடுக்கிறான். இரண்டாவது கட்டம். ஆனால் வஅன் தஸூமு கைருல் லக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்க நோன்பு பிடிக்காம ஏழைகளுக்கு அதற்கு பகரமாக உணவு கொடுப்பதை விடவும் நீங்கள் நோன்பு பிடிப்பதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் கட்டாயப்படுத்தாமல் நோன்பு பிடிக்குமாறு அல்லாஹ் தூண்டுகிறான். இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா நீங்கள் கட்டாயம் உடம்பில் சக்தி இருந்தால், முடியுமாக இருந்தால் நீங்கள் நோன்பு பிடித்தே ஆக வேண்டும், கட்டாயமாக பிடிக்க வேண்டும், பருவ வயதை அடைந்தவர்கள் கட்டாயமாக பிடிக்க வேண்டும் என்று மூன்றாவது கட்டமாக அல்லாஹ் கடமையாக்கிவிட்டு இன்னும் ஒரு
சிரமத்தை, கடினத்தை, ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அந்த நோன்பாளிகளுக்கு. என்னவென்றால், வளமையை போன்று அவர்கள் நோன்பு நோட்பார்கள். மகரிபுடைய நேரத்தில் நோன்பு திறக்க வேண்டும். இஷாவுடைய நேரம் வந்துவிட்டால் ஒருவர் நோன்பு திறந்து விட்டுகிறார். நோன்பு திறந்ததற்கு பின்னால் இஷாவுடைய நேரம் வரைக்கும் தான் அவர்களுக்கு சாப்பிட முடியும். இப்படி ஒரு சட்டம் இருந்தது. சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். இவ்வாறான ஒரு நோன்பை பிடித்திருக்கிறார்கள். மூன்றாவது கட்டம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லோரும் நோன்பு பிடிக்க வேண்டும். சுபஹில் இருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் நீங்கள் பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும், உங்களுடைய ஆசைகளை, உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மகரிபுடைய அதான் சொல்கிற போது நீங்கள் நோன்பு துறக்கலாம். ஆனால் இஷாவுடைய அதான் சொல்லிவிட்டால் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சஹாபாக்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். நீங்கள் குடிக்கக்கூடாது, உங்களுடைய மனைவிமார்களை கூட நீங்கள் நெருங்கக்கூடாது. அவர்கள் சாப்பிடுகின்ற நேரம், அவர்கள் தண்ணீர் அருந்துகிற நேரம், உடலுறவில் ஈடுபடுகின்ற நேரம் மக்ரிபில் இருந்து இஷா வரைக்கும் உள்ள நேரத்தில் தான் அவர்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது. இது சஹாபாக்கள் சிரமப்படுகிறார்கள். சஹாபாக்களுக்கு இது சிரமமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. இப்போதுதான் அல்லாஹ் தஆலா கடைசி கட்டமாக அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நோன்பு பிடிங்கள். சுபஹில் இருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் தடை செய்யப்பட்ட இந்த விடயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். மக்ரிபில் இருந்து அடுத்த நாள் சுபஹுடைய நேரம் வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விடயங்களும், ஹலாலாக்கப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் அனுமதி இருக்கிறது என்று தற்போது நாங்கள் பிடிக்கின்ற இந்த முறையை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக அடையாளப்படுத்துகின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நோன்பென்பது ஒரு சாதாரணமான ஒரு கடமை அல்ல. மாறாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா 10 இடங்களில், குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 10 இடங்களில் இந்த நோன்பை பற்றி குறிப்பாக அல்லாஹ் பேசுகின்றான். அதில் ஓரிடத்தில் அல்லாஹ் இந்த நோன்புக்கு சௌம் என்று சொல்கிறான். சௌம் என்றால் ஒரு மனிதன் தனது வாயை கட்டுப்படுத்துவது. அரபு மொழியிலே சௌம் என்றால் ஒரு மனிதன் தனது வாயை கட்டுப்படுத்துவது. நாங்கள் பிடிக்கின்ற நோன்புக்கு அரபியில் சௌம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், ஒரு நோன்பாளி அவருடைய நோன்பின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை, கிடைக்கின்ற வெகுமதிகளை, கிடைக்கின்ற பாக்கியங்களை பெரும்பாலும் அவருடைய வாயின் மூலமாகத்தான் அவைகளை அவர் அளித்து விடுகிறார். சில பேர்களுடைய நோன்பு வெறும் தாகமாக இருக்கும், சில பேர்களுடைய நோன்பு வெறும் பசியாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய வாயின் மூலமாக வீணான விடயங்களை பேசி, மற்றவர்களை பற்றி புறம் பேசி, மற்றவர்களை பற்றி அவதூறு சொல்லி, மற்றவர்களோடு ஆபாசங்களை பேசி, மற்றவர்களை திட்டி, மற்றவர்களை ஏசி சபித்து, இவ்வாறாக சில பேர்கள் ரமதானுடைய மாதத்தை கழிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நோன்பென்பது அதனுடைய அடிப்படை வாயை ஒரு மனிதன் பாதுகாக்க வேண்டும், நாவை பேண வேண்டும். அதனால் அல்லாஹு தஆலா அந்த சௌம் என்ற வாயை பேணுதல் என்ற அந்த வார்த்தையை அல் குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கிறான் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு. ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சௌம் என்றும், ஏனைய 9 இடங்களில் அல்லாஹு தஆலா சியாம் என்ற வார்த்தையை, அந்த வார்த்தையை பாவித்து அல்லாஹு தஆலா நோன்பு சம்பந்தமாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோன்புடைய பிரதானமான நோக்கம் என்ன? இந்த நோன்புடைய பிரதானமான நோக்கம், ஒரு மனிதன் சுவர்க்கவாதியாக மாற வேண்டும், சுவர்க்கத்துக்கு தகுதியான ஒருவனாக மாற வேண்டும். அதற்கான பயிற்சியைத்தான் இந்த ரமலானுடைய நோன்பு வழங்குகிறது. ஏன்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுவர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி எல்லாம் பேசுகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா தக்வாவை இணைத்து பேசுகின்றான், முத்தகீன்களை இணைத்து பேசுகின்றான்,
உஇத்தத் லில் முத்தகீன், சுவர்க்கத்தின் இன்பங்களை அல்லாஹ் அழகாக குர்ஆனில் பேசிவிட்டு என்ன சொல்கிறான்? உஇத்தத் லில் முத்தகீன், இந்த சுவர்க்கம் தக்வாதாரிகளுக்காக வேண்டி தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல முடிவு சுவர்க்கத்தை அடையும் சந்தர்ப்பம் இது தக்வாதாரிகளுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சுவர்க்கத்தை அடையாளப்படுத்துகின்ற போது அங்கு தக்வாவை சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பேசுகின்றான். எனவே நாம் சுவர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை ஒரு வித்தியாசமான ஒரு வணக்கத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கனியமான சகோதரர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே வாழ்ந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வாவையும் அல்லாஹ் படைத்தார். இதன் மூலமாக அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால், உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு ஆண் பெண்ணுடைய துணை இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்த மனிதன் அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சுவர்க்கத்தில் வாழ்கிற மனிதனுக்கும் பெண் துணை தேவை. ஏன் அல்லாஹ் மனிதனை படைக்கும் போது உணர்வுகளோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஆசைகளோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதனால் ஆதமை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு துணைவியை அல்லாஹ் படைக்கின்றான் சுவர்க்கத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வாவையும் அல்லாஹ் படைத்து உலகத்துக்கு ஒரு பாடத்தை சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு ஆண் தனித்து வாழ முடியாது, அவனுக்கு பெண் துணை தேவைப்படுகிறது என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாளில் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு சொல்கிறான். கண்ணியமானவர்கள், இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் வாழ்கிற போது அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தில் எல்லா விடயங்களையும் அவருக்கு ஹலாலாக ஆக்கினான், அனுமதி கொடுத்தான். எதையும் சாப்பிடலாம், எதையும் பருகலாம் என்ற அனுமதி அல்லாஹ் கொடுத்து, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன், குறிப்பிட்ட ஒரு மரத்தை அல்லாஹ் காட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷமாக மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த மனைவியையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது, இந்த மரத்துடைய கனி அல்ல, இந்த மரத்துக்கு கிட்ட கூட நீங்க போகக்கூடாது என்ற ஒரு தடையை அல்லாஹ் சொல்கிறான். நோன்பாளிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க சாப்பிடக்கூடாது. யாருமே பார்க்கல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மனைவி பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கல, தனிமையில இருக்கிறாரு, உண்ணுவதற்கு சாப்பாடு இருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது, ஆசையை தீர்ப்பதற்கு ஹலாலான மனைவி இருக்கிறாள் என்றாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எங்களை பார்த்து அல்லாஹ் சொன்னதை போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யாருமே இல்லாத இடத்தில் நீங்கள் இரண்டு பேர்களும் இந்த கனியை சாப்பிடக்கூடாது. ஆனால் ஆசையை தீர்ப்பதற்கு மனைவி அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வருகிறது, அல்லாஹ் தடுத்த அந்த கனியை நான் சாப்பிட்டு பார்க்க வேண்டும். ஷைத்தான் சூழ்ச்சி செய்கிறான், நீ இந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டுமாக இருந்தால், இந்த சுவர்க்கத்தின் இன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த கனியை நீ சாப்பிடலாம், சாப்பிட்டு விடு என்று ஷைத்தான் தூண்டுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியாரும் அந்த கனியை சாப்பிடுகிறார்கள், அல்லாஹ் தடுத்ததை சாப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது அல்லாஹ் தஆலா ஃபஅகலா மின்ஹா ஃபபதத் லஹுமா சௌஆத்துஹுமா வதஃபிகா யக்திஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னah, இரண்டு பேர்களும் சாப்பிடுகிறார்கள். யாரும் காணவில்லை, தனிமையில் தான் இருக்கிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் கனியை சாப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அவர்கள் மீது கோபிக்கின்றான். என்ன தண்டனை கொடுத்தான் தெரியுமா? அவர்கள் உடம்பில் அணிந்திருந்த ஆடை,
தனிமையில் ஒரு மனிதன் இருப்பதாக இருந்தாலும் ஒரு மனிதனிடத்தில் வெட்க உணர்வு இருக்க வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். உடம்பை மறைத்திருக்க வேண்டும், மறைவிடங்களை மறைக்க வேண்டும் என்பது உலகத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல. சுவனலோகத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஆடை அணிந்திருந்தார்கள், ஔரத்தை மறைத்திருந்தார்கள். கனியை சாப்பிடுகிறார்கள், உடனடியாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்கள் அணிந்திருந்த அவருடைய மனைவி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் அணிந்திருந்த அந்த உடுப்பு ஆடையை அல்லாஹ் கலைந்து விடுகிறான், கலட்டி விடுகிறான். நிர்வாணிகளாக அல்லாஹ் அவர்களை மாற்றுகிறான். பெரிய பாவம் செய்யவில்லை. அல்லாஹ் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன ஒரு கனியை சாப்பிட்டார்கள். எப்படி அல்லாஹ் கோபப்படுகிறான்? எந்த அல்லாஹ் ஔரத்தை மறைக்க வேண்டும் என்று சொன்னானோ அதே அல்லாஹ் அந்த சுவர்க்க லோகத்தில் வானவர்களுக்கு முன்னால், மலாயிக்காமார்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஔரத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். இப்போதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கின்ற மரங்களுடைய இலைகளை அவர்கள் பறித்து அந்த இலை குலைகளின் மூலமாக தன்னுடைய ஔரத்தை மறைத்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, இங்கு 2 பாடம் இருக்கிறது. ஒன்று, சக்தி உள்ள ஒருவர் நோன்பு பிடிப்பதற்கு ஆரோக்கியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, பருவ வயதை அடைந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், ரமதானுடைய மாதத்தில் நீங்க பகல்ல பசியோடு இருக்கணும். இவர் சாப்பிடுறாரா, இவர் ஆடை அணிந்திருந்தாலும் நிர்வாணிக்கு சமமானவர். சொந்த கருத்து அல்ல, குர்ஆனுடைய கருத்தை நான் சொல்கிறேன். நீ உலக மக்களை பார்த்து வெட்கப்படுறதுக்காக நீ ஔரத்தை மறைக்கிறாய். ரப்புல் ஆலமீன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நீ மறந்து விட்டாய். பகிரங்கமாக நோன்பு பிடித்துக் கொண்டு சாப்பிடுற, நான் நோயாளியும் இல்லை, நான் வயசாளியும் இல்லை, வாலிபனாக இருக்கிறேன், பகிரங்கமாக நான் சாப்பிடுறேனே. நீ சமூகத்தை பார்த்து வெட்கப்படுவதற்காக ஆடை அணிந்திருக்கிறாய். அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற வெட்கம் உன்னை விட்டு போய்விட்டது. எனவே அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ ஒரு நிர்வாணி என்பதை மறந்து விடாதே என்பதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தின் ஊடாக நமக்கு சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நிர்வாணியாக ஆக்கி விடுகிறான். சுவர்க்கத்துடைய இலைகுலைகளை எடுத்து அவர்கள் மறைத்து விடுகிறார்கள். எனவே அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னதை, அல்லாஹ் வேண்டாம் என்று பணித்த ஒன்றை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த காரணத்தினால் சுவர்க்கத்திலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை நிர்வாணியாக மாற்றி விடுகிறான், வெட்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் இலை குலைகளை மறைத்து அவர்கள் அங்கு வாழ்கிறார்கள். எனவே ரமதானுடைய மாதத்துடைய பகல் நேரங்களை நாங்கள் மதிப்போம். நோயாளிகளாக இருந்தாலும், நோன்பு பிடிக்க முடியாத பெண்களாக இருந்தாலும் அவர்கள் பகிரங்கமாக சாப்பிடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. பிள்ளைகளுக்கு முன்னால், மனைவிமார்களுக்கு முன்னால், பெற்றோர்களுக்கு முன்னால் அப்படியான பிள்ளைகள் பகிரங்கமாக சாப்பிடுவது இந்த நோன்பை நாங்கள் மாசுபடுத்துகின்றோம். இந்த மாதத்தை நாங்கள் கேவலப்படுத்துகின்றோம். இந்த மாதத்தை கடமையாக்கிய ரப்புல் ஆலமீனை நாங்கள் இழிவுபடுத்துகின்றோம். எனவே ரமதானுடைய மாதத்தின் பகல் நேரங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் அடக்குகின்ற போது, எங்களுக்கு பசி ஏற்படுகின்ற போது, தாகம் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, நோன்பின் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்த்தது நாங்கள் தக்குவாதாரிகளாக மாற வேண்டும். அதற்கான பயிற்சி என்ன? ஒரு நோன்பாளி 2 விதமான இச்சைகள், 2 விதமான ஆசைகள், இந்த ஆசைகளை விட்டும் தனது நப்சை ஒரு நோன்பாளி தவிர்த்துக் கொள்கிறார், பாதுகாத்துக் கொள்கிறார். ஒன்று, எந்த ஆசையின் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அந்த ஆசை, சாப்பிடுகின்ற ஆசை, தாகம் ஏற்படுகின்ற போது நீர் அருந்துகின்ற ஆசை,
இது ஒரு உணர்வு, இது மனிதன் ஆசைப்படக்கூடிய பழகிய ஒரு விடயம். சொர்க்கத்திலிருந்து மனிதன் உண்ணுவதற்கு படித்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டவுடன் முதலாவது செய்த வேலை அவர்களுடைய பசியை போக்குவதற்காக அவர்கள் சாப்பிட்டார்கள். அதே போன்று உலகத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குகிறது. அந்த குழந்தை பிறக்குகின்ற போது அழுது கொண்டு பிறக்குகிறது. அந்த குழந்தை உலகத்துக்கு வந்தவுடன் முதலாவது செய்வது தாய்ப்பாலை அருந்துகிறது. பிறந்த நாளிலிருந்து நாம் பழகிய ஒரு பழக்கத்தை ரமலானுடைய மாதத்தில் விட வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். சிரமமான ஒன்று, கஷ்டமான ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கூட செய்ய முடியாமல் போன ஒன்று. நீங்கள் உங்களுடைய அந்த வயிற்று பசியை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். நப்சோடு நீங்கள் போராட வேண்டும். சாப்பாடு தயாராக இருக்கிறது, நப்சு சொல்கிறது யாரும் உன்னை பார்க்கவில்லை, சாப்பிட்டு விடலாம் என்று சொல்கிறது. ஆனால் இவர் இல்லை, நான் நோன்பாடியாக இருக்கிறேன், ஒரு கடமையை செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் கூறியதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நப்சோடு போராடுகிறார். பாவங்களின் பக்கம் தூண்டுகின்ற நப்சை அந்நப்சுல் முத்மஇன்னா, சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்குகின்ற சுவர்க்கவாதியுடைய நப்சாக மாற்றுவதுதான் இந்த ரமலானுடைய பிரதானமான நோக்கம். இரண்டாவது கண்ணியமானவர்களே, ஷஹ்வத்துல் ஃபர்ஜ், ஒரு மனிதனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான ஆசைகள். இவைகளை ஒரு மனிதன் சுபகிலிருந்து மக்ரிபு வரைக்கும் கட்டுப்படுத்த வேண்டும். தனது மனைவியை கூட இச்சையோடு பார்க்க முடியாது, மோகத்தோடு பார்க்க முடியாது, ஆசையோடு பார்க்க முடியாது, அந்நிய பெண்களை அறவே பார்க்க முடியாது. ஹலாலான ஒன்று, 11 மாதமாக ஹலாலாக்கப்பட்ட ஒன்றை கூட ரமதானுடைய காலத்துடைய பகல் நேரத்திலே அல்லாஹ் ஹராமாக்கி எங்களுக்கு சொல்லித் தருகிறான். மனிதனே, உனது வாழ்வில் ஹராம் இருக்கிறதா? ஹராத்தை நீ பழகி இருக்கிறாயா? உன்னாலும் உனது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலாம். பிறந்த நாளிலிருந்து சாப்பிட்டு பழகிய மனிதனால் ரமலானுடைய மாதம் 30 பகல் நேரங்கள், காலை நேரங்கள் அவளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமாக இருந்தால் 10 வருஷம் பழகின பல பாவத்தையும் விடலாம். 5 வருஷம் பழகின போதைக்கு அடிமையாகிய போதை வஸ்தை விடலாம், புகைத்தலை விடலாம், வட்டியை விடலாம், பொய்யை விடலாம், ஏமாற்றத்தை விடலாம், கலப்படத்தை விடலாம், மோசடியை விடலாம், ஹராமான பாவத்தை விடலாம், ஹராமான பார்வைகளை விடலாம், ஆபாசங்களை விடலாம், சினிமாவை விடலாம், பாடல்களை விடலாம், இசையை விடலாம் என்ற பயிற்சி அல்லாஹு தஆலா செயல் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான், காட்டி தருகிறான், பழக்கி தருகிறான். 11 மாதங்கள் நீ சாப்பிட்டு இருக்கிறாய், 40 வருடங்களாக சாப்பிட்டிருக்கிறாய், 50 வருடங்களாக சாப்பிட்டிருக்கிறாய், சுவர்க்கத்திலும் சாப்பிட்டாய், தாயுடைய மடியிலும் சாப்பிட்டாய், சிறுவனாக இருக்கும் போதும் சாப்பிட்டாய், முதுமை அடைந்தும் சாப்பிடுகிறாய். ஆனால் நோன்பென்று வந்தால் சாப்பாட்டை விட்டு விடுகிறாய். மனிதா, உன்னால் திருந்தலாம், வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரலாம், உனது நப்சை மாற்றலாம். பாவத்தின் பால் தூண்டுகின்ற உனது நப்சை முத்மஇன்னாவாக, நன்மையின் பால் அழைக்கக்கூடிய நப்சாக, சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய நப்சாக, சுவர்க்கத்துக்கு உன்னை தயார்படுத்துகின்ற நப்சாக உனது நப்சை மாற்றலாம் என்ற பாடத்தை அல்லாஹு தஆலா நாம் பிடித்திருக்கின்ற இந்த நோன்பின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்கள், அடுத்தது மிக முக்கியமான விடயம், இந்த ரமலானுடைய நோன்பு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களை சுவர்க்கத்துக்கு தயார்படுத்துகிறது, சோனலோகத்தின் பக்கம் எங்களை அழைக்குகின்றது, நல்லமல்களை செய்ய வேண்டும், பாவங்களை விட வேண்டும் என்ற உணர்வை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, நாம் யோசிக்கலாம், நோன்பு அல்லாமல், பசி இல்லாமல், தாகம் இல்லாமல் வேறு அமல்கள் செய்தும் எங்களுக்கு சுவர்க்கம் போக முடியும் தானே?
காசை செலவழித்து சதக்கா கொடுப்போம், ஹஜ் செய்கிறோம், பள்ளி வாயில்களை கட்டுகிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், அனாதைகளுக்கு உதவி செய்கிறோம். இவைகளும் நல்ல விடயங்கள் தானே. ஏன் அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் எங்களை பசியில் போடுகிறான் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஏன் தாகத்தில் போடுகிறான் என்று நாங்கள் யோசிக்கலாம். இங்கு ஒரு ஹிக்மத் இருக்கிறது சகோதரர்கள். என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும். நாம் எல்லோரும் சொர்க்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே 12 மாதங்களில் ஒரு மாதத்துடைய பகல் நேரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு நரகவாசிகளுக்கு கொடுக்கின்ற 2 தண்டனைகளை நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் எங்களை அந்த தண்டனையின் மூலமாக எங்களை தண்டித்துக் கொண்டிருக்கிறான். நரகவாசிகளுக்கு என்ன தண்டனை? நரகவாசிகளுக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு கத்த வேண்டும். இந்த உலகத்தில் நாய்க்கும் தண்ணீர் கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன் கிடையாது என்று சொல்கிற நாஸ்திகனுக்கும் தண்ணீர் கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு ஏசுகின்ற, குர்ஆனுக்கு ஏசுகின்ற, இஸ்லாத்துக்கு ஏசுகின்றவர்களுக்கும் காபிர்களுக்கும் தண்ணீர் கொடுக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரம் செய்கின்ற பெண், தொழிலே விபச்சாரம், பெரும்பாவம், அந்த பெண்ணை கூட அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீரை நாய்க்கு கொடுத்ததற்காக அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கம் அனுப்பினான் என்றால் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த ரஹ்மத்தை எங்களால் வர்ணிக்க முடியாது. அந்த அல்லாஹ் நரகவாதிகள் நரகத்தில் இருந்து கொண்டு சுவர்க்கவாதிகளை அழைத்து சொல்வார்கள், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah அன் அஃபீது அலைனா மினல் மா. சொல்வார்கள், ஏ சுவர்க்கவாதிகளே, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். சுப்ஹானல்லாஹ். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாகம் ஏற்படும். அல்லமா என்று அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். நரகவாசிகளுக்கும் அதைவிடவும் பயங்கரமான ஒரு தாகம் ஏற்பட்டு சுவர்க்கவாதிகளை அழைத்து சொல்வார்கள். குர்ஆன் சொல்கிறது, கட்டு கதைகள் கிடையாது. குர்ஆன் சொல்கிறது, அன் அஃபீது அலைனா மினல் மா. தாகத்தோடு இருக்கிறோம். இப்போது நானும் நீங்களும் தாகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தாகத்தோடு இருக்கிறோம், கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். சுவர்க்கத்தின் உணவு அல்ல, சுவர்க்கத்துடைய ஏனைய உணவுகள் அல்ல, கொஞ்சம் தண்ணீரை தாருங்கள். முதலாவது நரகவாசிகள் சுவர்க்கவாதிகளை காணும் போது கேட்பது தண்ணீரை. ஏன்? அல்லாஹ் தஆலா தாகத்தின் மூலம் நரகவாசிகளை அல்லாஹ் தண்டிப்பான். அவர்களுக்குரிய தண்டனை தாகம். அதனால் அவர்கள் தண்ணீரை கேட்பார்கள். முதலாவது தண்ணீரை கேட்பார்கள். இரண்டாவது, அல்லாஹ் உங்களுக்கு உணவுகளை தாரான், நீங்க இன்பமாக இருக்கிறீங்க, நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க சாப்பிட்டு மிஞ்சினது எங்களுக்கு தாங்க. பசியோடு இருக்கிறோம், பல நாட்களாக, வருடங்களாக, மனுஷியாளங்கள் அல்ல, தாகத்தோடு இருக்கிறோம் பல வருட காலங்களாக, கொஞ்சம் தண்ணீரை தாருங்கள். அல்லது நீங்க மிஞ்சின சாப்பாடு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், ஏதாவது மிஞ்சிருந்தா அதை எங்களுக்கு தாங்க. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கவாதி என்ன சொல்லுவாங்க? அந்த பதிலையும் அல்லாஹ் சொல்றான், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், இல்லை, உலகத்திலே தண்ணீரை அல்லாஹ் ஹலாலாக்கி இருந்தான், எல்லோருக்கும் எங்கும் சென்று தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர் ஒரு பொதுவான அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, ஒரு நிஅமத். சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். உங்களை போன்ற நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தண்ணீரையும் சாப்பாட்டையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். நரகம் சென்றாலும் உங்களால் தண்ணீர் குடிக்க முடியாது. அங்கும் ஹராம் இருக்கிறது. உலகத்திலே ஹராம் ஹலால் இருக்கிறது, மறுமையிலும் ஹராம் ஹலால் இருக்கிறது. என்ன ஹராம்? இரண்டு விடயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான் நரகவாசிகளுக்கு. என்ன தெரியுமா? எங்களுடைய அடிப்படையான சாப்பாடு.
தாகத்துக்கு குடிக்கிற ஒரு மிடர் தண்ணீர். சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, இந்த ரெண்டையும் அல்லாஹ் அந்த ஹராம் என்ற வார்த்தையை பாவிக்க சொல்லுவாங்க. ஹர்ரமஹுமா, சாப்பாடும் தண்ணீரும் உங்களுக்கு ஹராம் சீதேவி, ஹராத்துக்கு நாங்க உதவி செய்ய மாட்டோம். நீங்க எவ்வளவு தாகத்துல கத்தினாலும் நாங்க தர மாட்டோம், தர ஏனாது, தர முடியாது என்று சுவர்க்கவாதிகள் பதில் சொல்வார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் நோன்பு நோற்று இருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் இந்த தாகத்தின் மூலமாக, பசியின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் நரகம் சென்று விட்டால் அந்த தாகத்தை உன்னால் தாங்க முடியுமா என்ற பாடத்தை உலகத்தில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தை சொருகின்ற அல்லாஹ் எங்களுக்கு பாடத்தை படித்து தருகிறான். நாங்கள் பசித்திருப்பது, தாகித்திருப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் கிடையாது. நாங்கள் சாப்பிடுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவருடைய ரிஸ்க் அது விசாலமானது. அவன் உலகத்திலே எல்லோருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் முஸ்லீம் ஆகிய என்னையும் உங்களையும் தாகத்தோடு இருக்க சொல்வது, பசியோடு இருக்க சொல்வது, அந்த நரகத்தை பயந்து சுவர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும். இந்த ஒரு சில மனுஷியாளங்கள் என்னால் பசியோடு இருக்க முடியாது, எப்போது மகரிபுடைய பாங்கு சொல்லும் என்று நாமும் எங்களுடைய குழந்தைகளும் மனைவிமார்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். சகோதரர்களே, அங்கு நரகவாதிகள் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அழிவே முடிவை இல்லாத அந்த நரகத்திலே அவர்கள் தாகத்தோடு இருக்க வேண்டும், பசியோடு இருக்க வேண்டும். தண்ணீரை அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். உலகத்தில் நாய்க்கும் பன்றிக்கும் ஏனைய படைப்பிடங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் உலகத்தில் இரக்கம் காட்டுவான். அதே நேரத்தில் நரகவாசிகளாக மாறிவிடுவார்கள் என்றால் அவர்களுக்கு அங்கு ஒரு விடர் தண்ணீர் கூட கொடுக்கப்பட மாட்டாது என்ற பாடத்தை, அந்த நரகவாசிகளுடைய தாகத்தின் ஒரு பகுதியை உலகத்தில் நானும் நீங்களும் உணர வேண்டும். அந்த பசியின் ஒரு பகுதியை நானும் நீங்களும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நீ பசியோடு இருக்க வேண்டும், தாகத்தோடு இருக்க வேண்டும், அதை உனக்கு ஒரு இபாதத்தாக நான் ஆக்கி தருகிறேன், அதற்கு நான் கூலி தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த கடமையாக ஆக்கியிருக்கிறான். எனவே வல்லநாயகர் அல்லாஹு தஆலா உலகத்தில் நாங்கள் பசித்திருப்பதன் மூலமாக, தாகத்திருப்பதன் மூலமாக ஏழைகளுடைய பசியையும் தாகத்தையும் உணர்ந்து அவர்களுக்கு நாங்கள் உதவ முன்வர வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு கிருபை செய்வானாக. அதே போன்று நரகத்துடைய பசியையும் தாகத்தையும் உணர்ந்து அந்த நரகத்தின் பாலங்களை இட்டுச் செல்கின்ற கர்மங்களை விட்டும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா எங்களை தூரமாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நோன்பு நோற்ற நிலையிலே நாங்கள் கேட்க வேண்டும். வல்லநாயகர் அல்லாஹ் தஆலா அதற்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த நோன்பு, இந்த ரமலானுடைய மாதம் எனது வாழ்வில் சந்திக்கின்ற கடைசி ரமலானாக இருக்குமாக இருந்தால் கடைசி வரைக்கும் யா அல்லாஹ் பூர்த்தியாக இந்த ரமலானுடைய நோன்புகளை நோற்று அதன் மூலமாக நரக விடுதலையை பெற்று சொர்க்கத்துக்கு தகுதியான